வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவின் அடுத்த இலக்கு கியூபா. வெனின்சுலாவை முடிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. ஸோ இப்போ அடுத்த அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது கியூபா. இப்போ ரீசெண்டாக கியூபாவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் கரண்ட் கட்டு, எல்லாமே ஒரு அசாதாரண சூழ்நிலை அந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. கியூபாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு கீழே அது இருக்குது. ஓகேங்களா? வெனின்சுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் அது இருக்குது, ஒரு தீவு மாதிரி. ஸோ கியூபா அவங்களோட எல்லா தேவைக்குமே, மின்சாரமாகட்டும், போக்குவரத்தாகட்டும், மற்றபடி பேசிக் எசென்ஷியல் நீட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க எண்ணெயை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆயில் தான். அதுவும் எந்த கண்ட்ரினா வெனின்சுலாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. வெனின்சுலா கியூபாவுக்கு எண்ணெய் சப்ளை, கிட்டத்தட்ட கியூபாவுக்கு அந்த நாட்டுக்கு தேவையான 75% எண்ணெய் சப்ளை வெனின்சுலா மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு கைமாறாக கியூபா வெனின்சுலாவுக்கு டாக்டர்ஸை சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஆயில் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆயில் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது கியூபா நான் உனக்கு டாக்டர்ஸ் அனுப்புகிறேன், வெனின்சுலா எனக்கு எண்ணெயை தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அமெரிக்க அதிபர் அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு சண்டை பிடிச்சிட்ருக்கிறாருல, அதே அதிபர் ட்ரம்ப்பு வெனின்சுலா பிரசிடென்ட் நிக்கோலஸை போய் சிறைப்பிடிச்சிட்டு வந்ததுமே வெனின்சுலா இருக்கிற ஒட்டுமொத்த ஆயில் அந்த இது எல்லாமே அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்துச்சு. கியூபாவுக்கு தர வேண்டிய அந்த எண்ணெய், வெனின்சுலா நாட்டிலேருந்து போகக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையும் அமெரிக்கா கட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஸ்டாப்ட் இட். அதுவும் இல்லாமல் தே கேவ் வார்னிங், மற்ற கண்ட்ரி யாராவது கியூபாவுக்கு எண்ணெய்லாம் தந்தீங்க அப்படின்னா நீ அமெரிக்காவோட பகைக்கு ஆளாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மெக்சிகோ மாதிரி நாடுகள் உதவ முன் வந்ததும் அமெரிக்கா சொன்னதும் கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ கியூபா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் நின்று இருக்குது. சரி, அடுத்தது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, அமெரிக்காவுக்கு இப்போ எதுக்கு கியூபா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே நம்ம சொன்னதான் கியூபா லொக்கேஷன் அமெரிக்கா கீழே இருக்குது, அமெரிக்காவுக்கு கிட்டக்க இருக்குது அப்படிங்கிறது. அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குதுன்னா, கியூபாவில் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட் அங்கே இருக்கணும்னு. அதாவது இந்த ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் அப்படிங்கிறது, அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்லியான கவர்மெண்ட் கியூபாவில் இருக்கணும். அது அண்டர்லைன் தட் வேர்ட். அமெரிக்காவுக்கான ஃப்ரெண்ட்லியான கவர்மெண்ட் கியூபாவில் இருக்கணுன்றது ட்ரம்ப்போட விருப்பம். ஏன் அவர் அதை விரும்புகிறார் அப்படின்னா, கியூபாவுக்கு ஒரு உலகத்திலே 3 கண்ட்ரிஸ் கூட நல்ல ரிலேஷன். ரஷ்யா, சைனா அண்ட் ஈரான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ரஷ்யா, சைனா, ஈரான் கூட கியூபா நல்ல ரிலேஷனில் இருக்குது. ரஷ்யா, சைனா, ஈரான் எப்படி அமெரிக்காவுக்கான ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்க இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியர், ஓகேங்களா, இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்கிற கண்ட்ரியில் ரஷ்யாவோ, சைனாவோ, ஈரானோ கால் பதிக்கிறதுக்கு கியூபா ஒரு இடமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது ட்ரம்ப்போட இன்டெலிஜென்ட் மைண்டு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் கியூபா தன்னுடைய கட்டுப்பாடு கீழே வரணுன்றதுனால இத்தனையும் அவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஹி வாண்ட்ஸ் டு டேக் த கண்ட்ரோல் ஆஃப் என்டையர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியர். வெஸ்டர்ன் சைடு இருக்கிற அந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக அவர் கீழே வரணும். அதுதான் அந்த வெனின்சுலா. இது கிரீன்லேண்ட் எனக்கு வேணும்னு சொல்கிறதும் அதுதான். கனடாவை சீன்றதும் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். எக்காரணம் கொண்டு ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியரில் எந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட்டும் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ட்ரம்ப்பு கச்சிதமாக அவர் காய் நகர்த்ததாக நினச்சிட்ருக்கிறார். ஸோ இன்றைக்கி கூட கியூபன் பிரசிடெண்ட் மைக்கேல் டியாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் எந்த விதமான நிபந்தனையோ இல்லை ப்ரெஷரோ எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கியூபன் பிரசிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது எங்கே கொண்டு போய் விழப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் வெனின்சுலாவை அவர் பிடிச்சதுன்றது இஸ் ஜஸ்ட் ஸ்மால். வெனின்சுலா அவரோட மெயின் டார்கெட்டே கிடையாது. இன்ஃபேக்ட்
வெனின்சுலா அவர் பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, வெனின்சுலாவில் வந்து ஆயில் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் ஆயில் ரிச் கண்ட்ரி வெனின்சுலா. அதை பிடிச்சார். அந்த ஆயில் ரிச் கண்ட்ரி வெனின்சுலா தான் கியூபாவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணதுனால, அதை ஃபுல்லாக அவர் இப்போ அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணதுனால, அமெரிக்கா கியூபாவுக்கு தர வேண்டிய அதாவது வெனின்சுலா கியூபாவுக்கு தர வேண்டிய ஆயில் எல்லாத்தையும் அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கியூபாவை எக்கனாமிக் க்ரைசிஸ்குள்ளே கொண்டு போனதும் அமெரிக்கா இஸ் எக்ஸ்பெக்டிங், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கியூபாக்குள்ளே உள்ளூர ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு அமெரிக்கா இஸ் எக்ஸ்பெக்டிங். இட்ஸ் நவ் அமெரிக்கா வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் இருக்கிறாங்க. கியூபாக்குள்ளே ஏதாவது புரட்சி வெடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் ரஷ்யா சைனா வந்து ஓப்பனாக இன்னும் அவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் தரல. அஃப்கோர்ஸ் ஐநா சபை எப்பவும் போல் அமைதியே விரும்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, அமைதியாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா பண்ணது சரி தப்பு அப்படின்ற வாதத்துக்கெல்லாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ரஷ்யா சைனாவோட ஆதிக்கம் அமெரிக்காவிலையும் வந்துருமோ அப்படின்றதுனால இஸ் எக்ஸ்பெக்டிங் த என்டையர் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா டு பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹிம். அது எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு கீழே தான் இருக்கணும், என்டையர் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கான்றதில் அவர் தெள்ள தெளிவாக காய் ஊற்றிட்டுருக்கிறார். இது எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு நாடு ஒரு பொருளுக்கு ஒரு நாடை மட்டுமே சார்ந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்போ கியூபாவோட 75% ஆஃப் ஆயில் ரிசர்வ் வந்து வெனின்சுலா மட்டுமே சார்ந்து இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய க்ரைசிஸ் அது சந்திக்க நேரிடுது. தே ஷுட் பி சம் பார்ஷியல், அது வந்து எல்லாமே எல்லா நாட்டுக்கிட்ட இருந்தே வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. நிறையா ஹிந்துவில் எழுதியிருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஏன் மிக்ஸ்டு எக்கனாமியாக இருக்குது, எங்கேயாவது க்ரைசிஸ் நடந்தால் கூட இந்தியா வந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி தான். நம்மளுக்கு அமெரிக்கா கூட டேரிஃபில் பிரச்சனை, ஐரோப்பியன் யூனியன் கை கொடுக்கும், ரஷ்யா சைனா, ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் போயிட்டுருக்குது. ஆனால் கியூபாவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. 75% அவங்க எல்லாமே ஆயிலை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் எல்லாமே அவங்க வெனின்சுலாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. 75% ஆஃப் தட் ஆயில் எல்லாமே வெனின்சுலாருந்து வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய க்ரைசிஸ்க்கு கியூபா வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா வெர்சஸ் வெனின்சுலாவில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு. இப்போ அமெரிக்கா வெர்சஸ் கியூபாவில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நாம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். தேங்க்யூ.